بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தில் புதிதாக புகுந்துவிட்ட அனாச்சாரங்கள். நாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கின்றோம். அந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை தெரியாமலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த மார்க்கம் இருக்கின்றதே, உலகத்தில் வேறு யாருக்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் பாக்கியத்திற்குரிய மார்க்கமாகும். நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு மத கலாச்சாரத்தையும் பின்பற்றி சட்டத்தை நமக்கு தரவில்லை. நமக்கென்று தனியான ஒரு சட்டத்தை, நிறைவான சட்டத்தை, பூரணமான சட்டத்தை தந்திருக்கின்றது. அதுவும் எல்லாமல்ல அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, அல்லாஹ் தஆலா மக்களை இயற்கையிலேயே எப்படி படைத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான மனித தன்மைக்கு ஒத்த ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பற்றி புகழ்ந்து சொல்கின்றார். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பெற்ற நாம் அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டவர்களே, இந்த இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இன்னஹும் லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு மிக பகிரங்கமான ஒரு விரோதி என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும். முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த மார்க்கத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் இருக்கின்றது ஒரு அழகான வாழ்க்கை நெறி. இந்த வாழ்க்கை நெறியை பெற்றிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு பிற மதத்தினுடைய கலாச்சாரங்களை, நம்மை சுற்றி சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அனாச்சாரங்களை பின்பற்றி நடக்கின்றோம். இப்போது கூட வெடிச்சத்தங்கள் அதிகமாக காதில் விழுகின்றன. நம் ஊரை சார்ந்த சகோதரர் தான் குறிப்பிடுகின்றார், யாரும் பிற மதத்தில் உள்ளவர்கள் இங்கு வெடி போடவில்லை, நம்முடைய முஸ்லிம் சகோதரர்கள் தான் வெடி போடுகின்றார்கள். பார்த்தீர்களா? இந்த வெடி போடக்கூடிய இந்த கலாச்சாரம் இருக்கின்றதே, இது சுற்றுப்புற சூழலுக்கு கேடு. அதிலும் குறிப்பாக மழைக்காலம் என்றால் இங்கிருந்து கிளம்பக்கூடிய இந்த புகை அப்படியே காற்று மண்டலத்தோடு சேர்ந்து அப்படியே கரையாமல் நிற்கும். இது யாருக்கு மிகப்பெரிய அளவில் இடையூறு என்றால் ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு. அவர்களால் மூச்சு விட முடியாது. சுவாச கோளாறு சாதாரண மனிதர்களுக்கும் ஏற்படும் என்று நாம் சொல்லவில்லை, அறிவியலாளர்களே, விஞ்ஞானிகளே இதை தெரிவிக்கின்றார்கள். அந்த வெடி போட ஆரம்பித்த உடனே காகங்கள் அப்படியே அலறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆடு மாடுகள் பதறி சிதறி ஓடுவதை நாம் பார்க்கின்றோம். இது ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இதை இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் செய்கின்றார்கள் என்றால் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வெடிக்காக வேண்டி அவர்கள் காசு செலவு செய்கின்றார்களே, இதற்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு பயம் இல்லை. காசை கரியாக்குவது என்று சொல்வார்களே, கரியாக்குவது என்று, அது இதுதான். அப்படியே வீணாக ஆக்குவது.
அப்ப இந்த காசு ஒரு வெடி பாக்கெட்டு வாங்குவதாக இருந்தால் அதற்கென்று நாம 100 ரூபாய் 200 ரூபாய் என்று செலவழிக்க வேண்டும். இப்படி காசை கரியாக்கலாமா? மார்க்கம் இதெல்லாம் அனுமதிக்கின்றதா? இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் நாம் போதிக்கவில்லை. நாமும் அந்த மார்க்கத்தை பற்றி சரியாக தெரிந்து வைத்திருக்கவில்லை. நாம் எந்த மார்க்கத்தில் இருக்கின்றோமோ அது ஒரு அழகான வாழ்க்கை நெறி. அந்த வாழ்க்கை நெறி நமக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித் தருகின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லாமல் அது விட்டது கிடையாது, விடவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். பாருங்க, குடும்ப வாழ்க்கையில இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கக்கூடிய நாம இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக சொல்கின்றது, உன்னுடைய மனைவிக்கு நீ கொடு. இன்றைக்கு என்ன கலாச்சாரம் நடந்துகிட்டு இருக்குது? பெண்கள்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த கலாச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அனாச்சாரம். இது இஸ்லாத்தில் புகுந்தது. இந்த நாட்டில் ஆரியர்கள் இந்த பழக்கத்தை கை கொண்டிருந்தார்கள். அதை நாம அப்படியே எடுத்திருக்கின்றோம். என்ன நடக்கின்றது? வரதட்சணை என்கின்ற பேரில் பெண் வீட்டில் பிடுங்கிறது, பெண் வீட்டில் வாங்குறது. எப்படி வாங்குறது? புருஷனுடைய சகோதரிகள் இருப்பாங்கள, நாத்தனாமார்கள், இவங்களுக்காக வேண்டி பெண் வீட்டிலேயே தங்க நகை வாங்குறது. அதை வாங்கி அந்த நாத்தனாமார்களுக்கு போடணும். பதிலுக்கு இவங்க ஒரு அரை பவுன்ல ஏதோ ஒரு மோதிரத்தை கொடுப்பாங்க. அந்த மோதிரத்தையாவது பெண்ணுக்கு கொடுப்பாங்களா? கிடையாது. அண்ணன் தம்பிகளுக்கு தான் கொடுக்கிறது. ரொம்ப புத்திசாலித்தனம், ரொம்ப ஒரு அறிவோட செயல்படுறாங்களாம். எந்த ஒரு கட்டத்திலையும் பெண்களுக்கு கொடுத்துடக்கூடாது. இப்படி நாம அந்த பெண் வீட்டில் வாங்குறோமே, அது அல்லாம பெண் வீட்டில் திருமண விருந்து வாங்குகின்றோமே, போய் சாப்பிடுகின்றோமே, 300-400 பேர் என்று அந்த விருந்து எங்கே நடைபெறுகின்றது? மண்டபத்தில் நடைபெறுகின்றது. மண்டபத்தில் நடைபெறும்போது அந்த மண்டபத்தினுடைய செலவும் யாரை சார்ந்தது? பெண் வீட்டுக்காரனை சார்ந்தது. அப்படியே பெண் வீட்டுக்காரனை மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது வாங்குறது, அதுதான் ஒரு கௌரவம், அதுதான் ஒரு கண்ணியம் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய சமுதாயத்தில் தோன்றிவிட்டது. இப்ப இதோடு நிற்கிறது கிடையாது. இதற்கு அடுத்தும், அதாவது பெண் வீட்டுக்காரன் என்றைக்கு மாப்பிள்ளை வீட்டில் வந்து சேர்றானோ அன்றைக்கு அவன் குனிவதுதான் கடைசி வரைக்கும், சாகின்ற வரைக்கும் குனிந்தே நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்டது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது இதுல ரொம்ப ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இந்த பெண்கள் தான் ஆண்கள் வாங்க வேண்டாம் என்று சொன்னால் கூட இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அது எப்படி? என்ன கேட்டா, இவங்க தன்னுடைய மாமியார் இடத்தில் அனுபவிச்சாங்களா அந்த கொடுமையை தன்னுடைய மருமகளிடத்துல இறக்கி காட்டணும், அடக்கி காட்டணும். நான் யார்? நான் ஒரு இந்திரா காந்தி. என்னுடைய சாம்ராஜ்யத்தை என்னுடைய மருமகளிடத்தில், ஒரு மகள் என்றால், இரு மருமகள் என்றால், அதாவது ஒரு மருமகன் இல்ல, எத்தனை மருமக்கள் இருந்தாலும் சரிதான், நான் மாமி அப்படிங்கிற அந்த கெத்தனை அப்படி நான் காட்டுவேன், விடமாட்டேன் என்று அப்படியே கொம்பு சீவிடப்பட்ட மாடு போன்று அப்படியே நிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அராஜக முறை அப்படி தொடர்கின்றது. என்ன பார்க்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க நமக்கு? நம்முடைய மார்க்கத்தை நாம நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நமக்கு ஒரு வணக்கமாக ஆக்கி காட்டியிருக்காங்கன்னா, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மார்க்கம் நன்மை வழங்குகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு வந்திருக்கிறாங்க. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி நோய் விசாரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இங்கு ஒரே ஒரு பெண் மகள் இருக்கின்றால், நான் என்னுடைய சொத்துல 3/2 பகுதியை அப்படியே ஏழைக்கு தர்மம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். சாது பின் அபி வக்காஸ் சொல்றாங்க. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். உடனே அவர் சொல்கின்றார், அப்ப என்னுடைய சொத்துல பாதியை அப்படியே நான் தர்மம் செய்கின்றேன் என்று சொல்றாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் வேண்டாம் என்று சொல்றாங்க. அப்போது அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நான் மூன்றில் ஒரு பகுதியை, மொத்த சொத்தையும் மூணு பங்காக வச்சு ஒரு பங்கை நான் தர்மம் செய்ய நினைக்கின்றேன் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபத்லுது கதீர், இந்த மூன்றுல ஒரு பகுதியும் அதிகம்தான் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இன்னக அன் ததர வரசத்தக அக்னியா ஹைருன் மின் அன் ததரகும் ஆலத்தன் யதகஃபூன நாஸ். உன்னுடைய பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், உன்னுடைய பிள்ளைகளை நீ செல்வந்தர்களாக விடுவதுதான் சிறந்தது. அந்த பிள்ளைகளை நீ ஏழையாக விட்டு போகக்கூடாது. அவங்க பிறர்கிட்ட போய் கையேந்தக்கூடிய அளவுல எனக்கு படிப்பு செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் வேணும், எனக்கு தொழில் வைப்பதற்காக வேண்டி 1,00,000 ரூபாய் வேண்டும் என்று கடனாகவோ அல்லது யாசகமாகவோ பிறரிடத்துல கையேந்தக்கூடிய அளவுல விடாம நீ உன்னுடைய பிள்ளைகளை வசதியோடு விடுறதுதான் சிறந்தது. யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதற்கடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை கேளுங்கள். இன்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹ். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி, அதாவது நன்மையை நாடி நீ எந்த செலவு செய்தாலும் இல்லா உஜிர்த அலைஹா, அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் உனக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நாம நம்முடைய வீட்டுல இன்றைக்கு கறி வாங்குறதுக்கு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுக்கிறோம். அப்படி கொடுக்கின்ற பொழுது, யா அல்லாஹ் இதற்கு எனக்கு நன்மையை நீ பதிவு செய் என்று மனதில் நினைத்துக் கொண்டால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்கப்படுகின்றது. ஒரு 5 பைசாவை நீங்க பிள்ளைக்கு ஒரு மிட்டாய் வாங்குறதுக்கு நீங்க கொடுக்குறீங்க. என்னுடைய பிள்ளை மிட்டாய் வாங்கி கேட்கிறான், நான் அதுக்கு கொடுக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு நன்மையை கொடு என்று மனதில் நாம நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி நினைத்து விட்டால் இதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்கப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஹத்தா தஜஅல மா ஃபீ இம்ராதிக, உன்னுடைய மனைவியினுடைய வாயில ஒரு கவல உணவு நீ ஊட்டினாலும் அதற்கும் அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்கப்படுகின்றது. என்ன சொல்றாங்க பாருங்க. இது நம் மார்க்கத்தில் நன்மை, இதற்கு நன்மை கொடுக்கப்படுது. மாமியா மாமனார் கிட்ட வச்சு ஊட்டிடக்கூடாது. ஊட்டுனா என்ன வந்துடும்? குஜராத் கலவரம் வீட்டுக்குள்ள வந்துடும், அடிப்படி தகராறா போயிடும், பெரிய விவகாரமாகி போயிடும். இவங்க என்ன செய்வாங்க? டிவில எல்லாம் கண்ட கண்ட படத்தை எல்லாம் பார்ப்பாங்க. யாரு? நாளைக்கு விசா வரக்கூடிய பாட்டனாரும் விசா வரக்கூடிய பாட்டியும் மெட்டி ஒளியே என்ன செய்துட்டு இருப்பாங்க, நல்ல ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஆபாசமான காட்சிகள் எல்லாம் வரும், அதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. மகன் தன்னுடைய மனைவிக்கும் தாமா ஒரு கவலை உணவு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல ஊட்டிட்டானா, அதனால அதை பார்த்துட்டு அவங்களால தாங்க முடியாது, சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால நீங்க ஊட்டுங்க, தனியா வச்சு ஊட்டுங்க. ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், மனைவிமார்களும் அந்த மாதிரிலாம் கேளுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க, கணவன் சாப்பிட்ட எச்சில் இலையில் தான் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கலாச்சாரம் அனாச்சாரம் இந்த நாட்டில் இருக்குது. இஸ்லாத்தில் அப்படி கிடையாது. நீ சாப்பிடும் போது உன்னுடைய மனைவியும் சாப்பிட வேண்டும். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. உன்னுடைய மனைவி நீ சாப்பிட்ட எச்சில் தட்டில் தான் சாப்பிடணுங்கிற ஒரு கலாச்சாரம் இந்த நாட்டில் இருக்குது. அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு சொல்றாங்க? ஊட்டு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நீங்க சினிமாவில தான் பார்ப்பீங்க, அப்படிதானே? சாதாரணமான இதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஊட்டுற இந்த கலாச்சாரம்லாம் மார்க்கம் நமக்கு இப்படி ஊட்ட சொல்லுது. ஊட்ட சொல்றதோடு மட்டுமல்லாமல் இதற்கு உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கின்றது. எப்படி சொல்றாங்க? கணவன் மனைவியினுடைய நேசத்தையும் மார்க்கம் வளர்க்குது, அதற்கு ஒரு நன்மையும் கிடைக்கின்றது என்று சொல்கின்றது. இப்ப உள்ள ஆண்கள்கிட்ட நாம கேட்டு பார்ப்போம், யாராவது நீங்க ஊட்டிருக்கீங்களா? ஒரு ஆள் அந்த மாதிரி செய்திருக்க மாட்டோம். மனைவி அப்படின்னு சொன்னா எல்லாரிடத்திலையுமே அது இந்த நாட்டினுடைய கலாச்சாரமும் சேர்ந்துதான். அப்படி கடுகடுப்பா இருக்கிறது தான், கோபமா இருக்கிறது தான், இது எல்லார்ட்டையும் ஊறி போய் இருக்குது. மார்க்கம் என்ன சொல்கின்றது? நீ ஊட்டுப்பா, அதற்கு உனக்கு கூலி கிடைக்கின்றது என்று சொல்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமோ மனைவிக்கு கொடுக்கணுமா, அங்கிருந்து வாங்கணும்? சிந்தியுங்க. அங்கிருந்து வாங்கலாமா? அது ஒரு நல்ல ஒரு பழக்கமா? அது இறைவனிடத்தில் இதற்கு தண்டனை இருக்கிறது. நேரம் கிடைத்தால் அதை நான் சுட்டி காட்டுவேன். நாம நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும்.
மனைவிக்கு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அவங்களுக்காக வேண்டி நாம பாடுபடுகின்றோமே, உழைக்கின்றோமே, இதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. பாருங்க, வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இது நான் ஏற்கனவே சொன்னது புகாரில இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, பணக்காரர்கள் எங்களை விட நிறைய தர்மங்களை செய்து எங்களை விட முந்தி சென்று விடுகின்றார்களே, நன்மையில அவங்களை நாங்க வந்து முந்த முடியவில்லையே என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க. நீங்க ஒவ்வொரு தடவையும் தஸ்பீஹ் சொல்கின்றீர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றீர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. ஒவ்வொரு தடவையும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கின்றீர்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. நன்மையை ஏவுகின்றீர்களே, அதற்கு கூலி இருக்கின்றது என்று இப்படி வரிசையா பட்டியல் போட்டு வருகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒஃபி புல்ஆத்தி அஹதிக்கும் ஸதகா, உங்கள ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்களே, அதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது. எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க. நீங்க இல்லறத்தில் ஈடுபடுகின்றீர்களே, அதற்கு கூலி இருக்கின்றது என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், அயத்தினா, அதாவது அயத்தி அஹதுனா ஷஹவத்தஹு, எங்கள ஒருவர் தன்னுடைய இச்சையை தானே தனித்துக் கொள்கின்றார், அதற்குமா அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கின்றது என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதே ஆளு மனைவியிடத்தில் இன்பத்தை துய்ப்பதற்கு பதிலாக பிற பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்தால் அவருக்கு பாவம் உண்டல்லவா என்று கேட்கிறாங்க. ஆமா என்று நபி தோழர்கள் சொல்றாங்க. அப்ப அதற்கு பாவம் உண்டு என்றால் தாம்பத்தியத்தில் ஹலாலான முறையில் தன்னுடைய மனைவியிடத்தில் இல்லறத்தில் ஈடுபடுகின்றார் என்றால் அதற்கு நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நாம தாம்பத்தியத்தில் ஈடுபடுறதுக்கு, மனைவியிடத்தில் உடலுறவு கொள்வதற்கு, மனைவியிடத்தில் உணவு ஊட்டுவதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி வழங்கப்படுகின்றது என்றால் எப்படிப்பட்ட ஒரு மார்க்கம்? இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம கொடுக்கிறதுக்கு பதிலா அங்கிருந்து வாங்கிறது எந்த அடிப்படையில் நியாயம்? இதை தயவு செய்து ஒவ்வொருவரும் நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்ணிடத்தில் வாங்கிறது இன்றைக்கு அதுதான் ஒரு கௌரவமாக கருதப்படுகின்றது. பெண்ணிடத்தில் வாங்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அந்த விளைவுகளுக்கு நாமும் பொறுப்பாளர்களாக ஆய்விடுவோம் என்பதையும் நம்முடைய கவனத்தில் கொள்ளணும். பாருங்க, ஒரு ஊர்ல கலவரம் நடக்குது. கலவரம் நடந்து, இந்து முஸ்லிம் கலவரம், எல்லாம் காப்பாற்றணும். கலவரம் நடக்கின்றது என்றால் சில இடங்கள்ல சில பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, சில இடங்கள்ல வெடிகுண்டு வெடிச்சிருக்கும், சில இடங்கள்ல கடைகள் இதையெல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கும், சில இடங்கள்ல தீ எரிஞ்சிருக்கும். இவன் காவல்துறை என்ன செய்வான்? காவல்துறை என்ன செய்யும்? பல வழக்குகள்ல சிலரை கைது செய்து அவங்க மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும். எப்படி எல்லாம் பதில் செய்வாங்க? இவர் தான் வந்து, அதாவது நெருப்பை, அதாவது தீ மூட்டியதற்கு காரணம் என்று அந்த செக்ஷன்ல ஒரு குற்றம் பதிவு செய்யப்படும். இன்னும் ஒரு 4 பேர் இறந்து போனார்கள், அந்த 4 பேர்கள் இறந்ததற்கு இவர்தான் காரணம் என்று கொலை குற்றம் என்ற அடிப்படையில் ஒரு குற்றம் பதிவு செய்யப்படும். அதுபோன்று
வெடித்ததல்லவா, வெடிகுண்டு வெடித்ததல்லவா, வெடிகுண்டு வெடித்ததற்காக வேண்டி என்று குற்றம் பதிவு செய்யப்படும். இப்படி பல வழக்குகள்ல அரசாங்கம் இன்றைக்கு குற்றத்தை பதிவு செய்த இதே போன்று வல்ல ரஹ்மான் மறுமையில நம்முடைய பாவ ஏடுகளை காட்டுவான். அந்த பாவ ஏட்டுல நாம அதிகமாக மாற்றுறது எதுல மாட்டுவோம் தெரியுமா? வரதட்சணையில தான் மாற்றுவோம். வரதட்சணை எப்படி மாற்றுவோம் பாருங்க. இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை பற்றி பெண்கள் எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா? முதல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, தம்பி எப்படி இருக்கிறான், சுகமா இருக்கிறானா, உடல்நிலையெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்குதா, நல்ல பால் கொடுக்குறியாமா, எப்படி இருக்கிறான், தூங்குறானா, வேலைக்கு அவனை கவனிச்சுக்கிட்டு இருக்குதியா என்றெல்லாம் கேட்பாங்க. பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு சொன்னுங்க, அப்படியே முகத்தை கவிழ்த்து விட்டு அப்படியே போயிடுவாங்க. பெண் குழந்தையா பிறந்திருக்குது அவ்வளவுதான், இவங்களே ஜனாசாவாயிருவாங்க. இது எப்படி இருக்குது? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல, வைதா புஷிர அஹதுகும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று அவர்களுக்கு தகவல் சொல்லப்பட்டால் வல்ல வஜூஹு முஸ்வத்தா, அவனுடைய முகம் கருத்து போய்விடும். யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷிர பிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட இந்த தகவலை கேட்டு மக்களை விட்டு ஒளிந்து கொள்வதா, அயும்சிக்குஹு அலா ஹூன், ஒளிந்து கொள்கின்றான். அயும்சிக்குஹு அலா ஹூன், அந்த குழந்தையை கேவலத்தோடு வைத்திருப்பதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித்துராப், அல்லது மண்ணில் உயிரோடு போட்டு புதைப்பதா என்று நினைக்கின்றான் என்று அந்த அரபியர்களை கண்டிச்சு பேசுறான அந்த காட்டு மிராண்டித்தனம் இன்றைக்கு வந்துவிட்டது. அதுவும் நவீன காலத்துல எந்த தாய் இரக்கத்திற்கு பேர் போயிருக்கின்றார்களோ, ஒரு தாய் தான் சாப்பிடாவிட்டாலும் தன்னுடைய பிள்ளை சாப்பிட வேண்டும், அவன் சாப்பிடாம படுத்து விட்டால் இந்த தாய் தூங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தாய், கருணைக்கு பேர் போன தாய். எந்த அளவிற்கு இந்த தாயினுடைய அன்பு பிள்ளைகள் மீது அதிகமான அளவுல இருக்கின்றது. அதாவது அந்த பையனுக்கு ஏதாவது காய்ச்சல் நோய் என்று வந்துவிட்டால் ஒரு வாரம் காய்ச்சல் கிடந்தா இவங்க இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய் என்ன செய்றாங்க தெரியுமா? அந்த பெண் குழந்தைய கருவிலேயே கண்டறிஞ்சு, இன்றைக்கு கருவிலாம் வந்துருச்சு, கருவிலேயே கண்டறிஞ்சு கருவிலேயே அழித்து விடுகின்றார்கள். கரு என்பதே இந்த கருணை அன்பு அப்படிங்கிறதுக்குள்ள பேரு தான் அது. அந்த கருவை இன்றைக்கு சமாதியாக ஆகிவிடுகின்றது, கபராக ஆகிவிடுகின்றது. அறிவியல் கருவிகளை வைத்துக் கொண்டு புது புது நவீன கண்டுபிடிப்புகளை வச்சு அந்த பிள்ளைய கருவிலேயே கொள்றாங்களா இல்லையா? அந்த பாவம் யார் யாரெல்லாம் வரதட்சணை வாங்குகின்றார்களோ அவர்களை போய் சேரும். சில நாட்களுக்கு முந்தி, ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு பத்திரிகையில, ஹிந்துங்கிற பத்திரிகையில ஒரு செய்தி வெளியானது. அதுல என்ன தெரியுமா? அந்த நிருபர் சேலத்திற்கு பக்கத்தில் உள்ள ஊர், அந்த பகுதிகளில் போய் பெண்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறார். அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? தங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகளை எப்படி கொள்கின்றார்கள் தெரியுமா? எந்த குழந்தைகளை? பெண் குழந்தைகளை கொள்றாங்க. அதிசயமா, இதற்கு முந்தி எப்படி கொன்றார்கள் என்றால் கள்ளி செடியை கொடுத்து கொன்றாங்க. கள்ளி செடியை கொடுத்து பிள்ளைய கொலை செய்தாங்க. கொஞ்சம் அறிவியல் வளர்ச்சி கண்ட இந்த காலத்துல ஒரு வித்தியாசமான முறையில கொள்றாங்க. அந்த பெண் குழந்தை என்று வந்தவுடனே பிறந்துரும். பிறந்த உடனே நல்ல புகையில தெரியுமில்ல, அதாவது பீடிக்குள்ள இருக்கக்கூடியது, சுருட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, சிகரெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புகையினுடைய சார அந்த குழந்தையினுடைய வாயில புகற்றி அப்படியே சாகடிக்கிறது. பிறந்த குழந்தைங்க அப்படி தமிழ்நாட்டில் இது நடக்குது, நான் வேற எங்கேயும் சொல்லல. அடுத்தது அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு முறையில கொள்றாங்க. அடுத்தது அந்த குழந்தைக்காக, அதாவது கோழி சூப்பு கொடுக்கிறது, காரமான சூப்பு, அந்த சூப்பை அந்த பிள்ளைக்கு புகட்டி அதுல அந்த பிள்ளை அப்படியே திணறி சாகிறது. இது 2வது கொல்லக்கூடிய முறை. 3வதாக அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தை தானே, அதிகமான முறையில பாலை புகட்டுறது. தாய்ப்பாலை சங்குல ஊத்தி அந்த குழந்தையினுடைய வாயில திரும்ப 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 திரும்ப
ஊட்டுறது. இப்படி ஊட்டுனா அந்த குழந்தை தாங்க முடியாம அதிலேயே இப்படியே விதிர்த்து போய் அந்த குழந்தை இறந்து போகுது. இப்படி தமிழ்நாட்டில் நடக்குது. அடுத்து பார்க்கிறோம், அந்த குழந்தை அதாவது தொப்புள் கொடியை வெட்டின பிறகு ரத்தம் அடியும். அதற்காக அதை என்ன செய்யணும், அந்த புண்ணை ஆற்றுவதற்காக வேண்டி மருந்து வைக்கணும். அப்படியே அந்த ரத்தத்தை அப்படியே ஓட விடுறது. ரத்தம் ஓடி போய் அந்த ரத்தம் அதிகமான அளவுல ஓடி போய் அந்த குழந்தைக்கு ஜன்னி கண்டு அதன் மூலமாக அந்த குழந்தை மரணத்தை தழுவுகின்றது. அடுத்தது அந்த குழந்தைய ஒரு ஈர துணியில போர்த்தி டேபிள் ஃபேன் இருக்குல்ல, அந்த டேபிள் ஃபேனை முன்னால வச்சு அத ஃபுல் பிளாஸ்ட்ல அதிகமான அளவுல ஸ்பீட்ல நாமளே அந்த ஃபேனுக்கு முன்னால அதிகமான அளவுல ஸ்பீடா வச்சு நம்முடைய முகத்தை காட்டினோம் என்றால் நாம சுவாசிக்க முடியாது. அந்த பச்சிலன் குழந்தை, உலகத்தை தெரியாத அந்த குழந்தை, இந்த சூது நிறைந்த இந்த உலகத்தை, சண்டாள உலகத்தை, சதிகார உலகத்தை தெரியாத சின்னஞ்சிறு மலர் பிஞ்சி, அந்த பிஞ்சி உலகம், இந்த நஞ்சு உலகத்தை பற்றி தெரியாத அந்த சின்னஞ்சிறு பிஞ்சி அந்த டேபிள் ஃபேனுக்கு முன்னால வைக்கப்பட்டு அந்த காற்றானினுடைய வேகத்தை அதிகரிக்க செய்து அந்த காற்று பட்டு மூச்சு திணறி அந்த குழந்தை சாகின்றது. எதற்காக வேண்டி இப்படியெல்லாம் சாகடிக்கின்றீர்கள் என்று அந்த நிருபர் கேட்கின்ற வேளையிலே அந்த பெண்கள் பதில் சொல்கின்றார்கள், ஆமா, இந்த குழந்தையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அது வளரும், வளர்ந்த உடனே சடங்காகும், சடங்குக்கு என்று ஒரு செலவு, சடங்குக்கு என்று ஒரு செலவு, காது குத்துவது என்பதற்காக வேண்டி ஒரு செலவு, அதற்கு பிறகு கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டும். அப்படி கல்யாணம் கட்டி கொடுக்கின்ற பொழுது அதற்கென்று ஒரு செலவு. இந்த செலவையெல்லாம் நாங்கள் செலவு செய்வதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அதனால இருக்கிற சக்தியை பயன்படுத்தி அந்த இளம் குறித்து இளம் துளிர் அதனுடைய குரல் வழியை நாங்கள் நெறித்து விடுகின்றோம், இதுதான் எங்களுக்கு வழி என்று அந்த பெண் சொல்கின்றார்கள் என்றால் இதற்கு காரணம் என்ன? ஏன் அந்த பெண் இப்படி அந்த தான் பெற்ற பிள்ளையை கொலை செய்கின்றார்? பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் ஆதரவையும் தன்னுடைய தாய்ப்பாலோடு சேர்த்து ஊட்ட வேண்டிய ஒரு தாய் மிருகமாக மாறி, எரிமலையாக மாறி, இப்படி தான் பெற்ற பிள்ளையே கொள்கின்றாளே, இந்த பாதகத்திற்கு காரணம் என்ன? வரதட்சணை அல்லவா? இன்றைக்கு முத்தவள்ளிகள் பஞ்சாயத்துக்கள் போய் அந்த வரதட்சணை கல்யாணத்தில் போய் கலந்து கொள்கின்றார்களே, அந்த தட்டு தூக்கி கொடுக்கப்படுகின்றது. அந்த பாவ தட்டுல சாவ தட்டுல எங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று அந்த தட்டை தொட்டு கொடுக்கின்றார்களே. அல்பாத்திகா சொல்கின்றாரே, ஆலிம் சா ஹஜ்ரத் எல்லாருக்கும் சேர்ந்து அந்த பாவத்தில் பங்குகின்றது. அல்லாஹ் தஆலா மர்மையில விசாரிப்பான். திருக்குர்ஆனில் சொல்கின்றான், ஒய்தல் மஊதத்து சுயிலத் பி ஐதன் பின் குத்திலத். சின்னஞ்சிறு குழந்தை, அது உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தை எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படும். நீ எதற்காக வேண்டி கொல்லப்பட்டாய் என்று கேட்கின்ற பொழுது அது அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ், இந்த சமூகத்தில், என்னுடைய நாட்டில், நான் பிறந்த ஊர்ல, வாழ்ந்த ஊர்ல, வளர்ந்த ஊர்ல வரதட்சணை என்ற கொடுமை தாண்டவமாடியது, வரதட்சணை என்ற பேய் ஆட்டி அலைக்கழித்தது, அந்த வரதட்சணைக்கு பயந்துதான் என்னை கொலை செய்தார்கள் என்று எங்கெங்கெல்லாம் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்களோ அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் சொல்கின்ற பொழுது யாரெல்லாம் இந்த வரதட்சணையில் ஈடுபட்டார்களோ அத்தனை பேர்களுமே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லாமல் தவிப்பார்கள். இதற்கு பதில் இல்லை என்றால் நரகத்திற்கு போவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனால தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் அது பிறந்ததுல இருந்து, உதயமானதுல இருந்து, இதற்கு முந்தி பல்வேறு இயக்கத்தினுடைய பெயரிலே இந்த அமைப்பு செயல்பட்டது. இறுதியாக இன்று அதற்குரிய பெயர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். மக்களிடத்தில் திரும்ப 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 போய் பிரச்சாரம் செய்து, நீங்க வரதட்சணை வாங்காதீங்க, பெண் வீட்டில் எதையுமே வாங்காதீர்கள், கொடுங்கள் கொடுங்கள், அங்கிருந்து நீங்கள் வாங்காதீர்கள் என்று திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்து, இதற்கு எதிராக ஆலிம் சமுதாயம் என்ன பிரச்சாரம் செய்தது தெரியுமா? ஹஜ்ரத் சமுதாயம் என்ன பிரச்சாரம் செய்தது தெரியுமா? பெண்கள் வீட்டில் வாங்குறதுல என்ன தப்பு, வாங்குறதுக்கு தடை இருக்கிறதா கேள்வி எழுப்பினாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நஹ்லா, பெண்களுக்கு நீங்கள் மனமு வந்து தாராளமாக அள்ளி கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் ஆன்லைன் PJ.com மற்றும் TNTJ.net இணையதளங்கள். கொடுங்கள் என்று சொல்கின்ற போது அதற்குள்ள என்ன அர்த்தம் அடங்கியிருக்குது? அங்கிருந்து வாங்கக்கூடாதுங்கிறது அடங்கியிருக்கு. ஒரு அலுவலகத்தினுடைய வாசல்ல உத்தரவு பெற்று உள்ளே வரவும் அப்படின்னு சொல்லி போட்டா என்ன அர்த்தம்? உத்தரவு இல்லாம உள்ள வரக்கூடாது என்ன அர்த்தம்? அத மாதிரி நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னால் அவங்களிடத்திலிருந்து வாங்கக்கூடாது என்பதுதான அர்த்தம். இதை கூட புரியாத ஆலிம்கள் ஆரம்பத்தில் நாம பிரச்சாரம் செய்த பொழுது, ஆரம்பத்தில் மட்டுமல்ல இன்றளவும் என்ன சொல்கின்றார்கள் தெரியுமா? பெண் வீட்டுல வாங்குறதுக்கு என்ன தடை இருக்குது? எவ்வளவு திமிர்த்தனமான வார்த்தை என்று பாருங்கள். குர்ஆனுக்கு எதிரான கருத்தை இவர்கள் மக்களுக்கு மத்தியில் பதிய வைக்கின்றார்கள் என்று பாருங்கள். அதனால நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கலன்னா அவங்க வீட்டில இருந்து நாம வாங்குகின்றோம் என்றால் இது இறைவனிடத்துல இந்த பாவம் சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு நடைமுறை. இந்த நடைமுறை இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன? பெண் குழந்தைகளை அப்படியே கொல்றாங்க. இந்த பாவத்திலையும் நமக்கு சம்பந்தமாகிவிடும். கலவரம் ஏற்படும் போது எப்படி வழக்குகள்ல காவல்துறை பதிவு செய்கின்றதோ, காவல்துறை தப்பா பதிவு செய்வான். ஆனால் வல்ல ரஹ்மான் சரியாக யார் யாரெல்லாம் இந்த வரதட்சணைங்கிற இந்த பாவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து மறுமையில விசாரிக்காமல் விட மாட்டான். அதனால தாய்மார்களே, பாய்மார்களே, ஒருபோதும் நீங்கள் வந்து பெண் வீட்டில் வாங்காது, கொடுங்க. கொடுக்கிறதுல தான் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது. இந்த பெண் வீட்டில் வாங்கக்கூடிய இந்த அனாச்சாரத்தினால இது பிற மதத்தில் இருந்து புகுந்தது. அப்படி புகுந்த அந்த காரணத்தினால என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றது தெரியுமா? பாருங்க, பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா தகப்பன் வீட்டுல சில சொத்துக்களை, தகப்பன் இருந்து தாயிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் அவங்களுக்கு வருது. இதை என்ன செய்றாங்க தெரியுமா? வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சிக்கு போக வேண்டிய சொத்தை கொடுக்காம தடுத்து விடுகின்றான். எப்படி தடுக்கிறான்? என்னுடைய தகப்பனார் உனக்கு நகையாக இவ்வளவு போட்டாரு, உன்னுடைய புருஷனுக்கு உன்னுடைய மாமியா வீட்டிற்கு சீர்வரிசை என்று இவ்வளவு எல்லாம் கொடுத்தாரு. அதனால அவர் உயிரோடு இருக்கும் போதே பெரிய அளவுல செலவு செய்திருக்கிறதன் காரணத்தினால இப்போது நமக்கு மத்தியில பாக பிரிவினை ஆகுது, அந்த சொத்துல இருந்து உனக்கு எதுவும் தர முடியாது என்று மறுத்து விடுகின்றார்கள். இந்த ஒரு விளைவு இந்த வரதட்சணையினால ஏற்படுகின்றது. இப்படி சொத்தை பறித்தால் அதற்கு என்ன தண்டனை தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமன் யாசில்லாஹ வ ரசூலா, யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்து விடுகின்றார்களோ, ஒயதாந்த ஹுதூதஹு, பெண்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த சொத்தை பறித்து அவனுடைய அந்த வரம்பை மீறி விடுகின்றார்களோ, யுதுகில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர்களை நரகத்தில் அல்லாஹ் தஆலா நுழைய வைக்கின்றான். நிரந்தரமாக நரகத்தில் அவர்கள் வேதனை அனுபவிப்பார்கள். உலகம் அதாபுன் முகீன், அவனுக்கு மிக இழிவுபடுத்தக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று சொல்கின்றான். இது ஒரு விளைவு, பெண்களுக்கு சொத்தை பறிக்கிறது, அதனால நிரந்தர நரகத்திற்கு போறது. இது ஒன்று. அடுத்தது, இதனால ஏற்படக்கூடிய பாதகம் என்னவென்று நாம பார்க்கின்ற பொழுது முக்கியமான ஒரு பாதகம், இந்த பெண்ணை பெற்ற தகப்பன் என்ன செய்யறான் தெரியுமா? பெண்கள் ஒரு 4-5 பெண்கள் என்று வருகின்ற பொழுது கட்டி கொடுக்கணுமே, மாப்பிளக்காரன் வரதட்சணை கேட்கிறான, நகையா கேட்கிறான, தொகையா கேட்கிறான, நிலமா கேட்கிறான, ஹோண்டாவா கேட்கிறான, எல்லாவற்றுக்கும் கொடுக்கணுமே. ஃப்ரிட்ஜ் கேட்கிறான,
எதையுமே விடுறது கிடையாது. எல்லாமே பெண் வீட்டுல வாங்குறது. பீரோவை கேட்கிறான், எரியிற வீட்டுல பிடுங்கின வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி கொள்ளை அடிக்கிறான். அப்ப இப்படி கேட்கும் பொழுது பெண் வீட்டுக்காரன் என்ன செய்யறான், பெண்ணை பெற்றவன் மானத்தை விட்டு ஒவ்வொரு பள்ளிவாசலா இந்த ஊர்ல கேட்டா சரி வராதுன்னு சொல்லி வெளியூர்ல போய் பிச்சை எடுக்கிறான். இப்படி பெண்ணை பெற்றதனுடைய தகப்பமார்களை பிச்சை எடுக்க வைக்கிற இந்த வரதட்சணை, இப்படிப்பட்ட இந்த வரதட்சணைக்கு நாம துணை போகலாமா? தாய்மார்களே, நீங்க தான் கேட்கிறீங்க. ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான முறையில, பாய்மார்களை விட தாய்மார்கள் தான் நிறைய கேட்கிறாங்க, பீவிமார்கள் தான் நிறைய கேட்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு அநியாயம். நீங்க பெண்களே, நீங்கள் ஒருபோதும் இந்த பாவத்திற்கு நீங்கள் துணை போயிடாதீங்க, சொர்க்கத்திற்கு போக முடியாது. இப்படி ஒரு மானஸ்தன பெண் குழந்தைய பெற்றதின் காரணத்தினால ஒவ்வொரு பள்ளிவாசலா போய் ஏறி இறங்க வச்சுச்சு அந்த வரதட்சணை. அதுல நாம அந்த கல்யாணத்தில் கூட பங்கு கொள்ள கூடாது. நேரம் கிடைச்சா அதை நான் பின்னால சொல்லுவேன். அப்ப இதை நீங்க எந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு பாதகமான ஒரு செயல் என்று பாருங்கள். அடுத்தது, சமுதாயத்தில் கண்ட ஒரு விஷயங்க, பெண்களே பிற மதத்து ஆட்களோட ஓடி போயாராங்க. ஏமா ஓடி போன என்று கேட்கிற பொழுது, இப்போது மட்டும் எங்களை பார்த்து கேட்க தெரியுதா? 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டான, 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை கேட்டான, எங்க வீட்டுல இருந்து டிவியை தான் கேட்டான, எங்க வீட்டுல இருந்து நகையை கேட்டான. அப்போது உனக்கு தெரிஞ்சிச்சா இந்த மார்க்கத்தில் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு பாதகம் என்று நான் வெளியே ஓடி வந்தேன். நீங்க அன்றைக்கு அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். நிறுத்தினீங்களா? இன்றைக்கு நான் வெளியே ஓடிட்டேன் என்று பிற மதத்து ஆட்களோட விபச்சாரத்தில் ஓடக்கூடிய அனாச்சாரமாக இந்த வரதட்சணைங்கிற கொடுமை மாபெரும் ஒரு விளைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த விளைவுல நாம பங்கு கொள்ளலாமா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது இன்றைக்கு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். சைனாவில் ஒரு கணக்கு ஒன்று எடுத்திருக்கின்றார்கள். 2020 30 மில்லியன் ஆண்கள் இருப்பாங்களாம் கல்யாணம் முடிக்கக்கூடிய தகுதியில. ஆனா அவங்களுக்கு மனைவிகள் கிடைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பெண்ணை கருவிலையே கண்டுபிடிச்சு இப்போதே சைனாவில் ஆண் குழந்தைனா, அதுவும் சைனாவில் ஒரு சட்டம், ஒரு குழந்தை தான் பெற்றுக்கொள்ளணும். சைனாவில் ஒரு குழந்தை தான் பிறந்தணும். ஆணா இருந்தாலும் சரிதான், பெண்ணா இருந்தாலும் சரிதான். ஒரு குழந்தைக்கு மேல பிறக்க கூடாது. ஆஸ்பத்திரியில கொண்டு போய் அறுத்து விட்டுருவான். சைனாவுடைய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அங்க வச்சிருக்கிறான். அங்க என்ன கேட்டா, 100 அதாவது ஆண் குழந்தைகள் பிறந்தால் 100 ஆண், அதாவது 110 பெண் குழந்தைகள், 100 ஆண் குழந்தைகள் பிறந்தது என்றால் அதற்கு ஈக்குவலாக பெண் குழந்தைகள் பிறக்கிறது கிடையாது. இப்படி ஒரு அநியாயம் சைனாவில் நடந்து கொண்டு இருக்கின்றது. என்ன நடக்குது? அதாவது 100 பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க ஒரு வருடத்தில். அதாவது 2005 கணக்கு எடுக்கிறான், 100 பெண் குழந்தைகள் பிறந்திருக்குது. ஆனால் 118 ஆண் குழந்தைகள் பிறந்திருக்கு. இப்படியே போனால் என்ன ஆகும் என்றால் 2020 மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டாங்க, கணவனுக்கு மனைவியே கிடைக்க மாட்டாங்க. அதனால தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான் தெரியுமா? அந்த சமுதாயத்தில் என்ன நடந்தது தெரியுமா? ஆணுக்கு ஆண் உறவு வைத்துக் கொண்டான். பெண்கள் தேவையில்லை என்று ஆணுக்கு ஆண் உறவு வைத்துக் கொண்டான். இதை இஸ்லாமிய மார்க்கம் மிக வன்மையாக கண்டித்தது. இறை தூதர் அப்பொழுது அவங்களை கண்டிச்சாங்க. இன்னக்கும் லதூனர் ரிஜால் என்ற ஆம்பளைட்ட வர்றீங்க, தக்தவுன சபீல இயற்கையான பாதை பெண்களிடத்தில் செல்வதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்கின்றீர்கள். முன்கர் உங்களுடைய சங்கத்தில் ஆபாசமான காரியத்தை நீங்க செய்கிறீங்க என்று அந்த இறை தூதர் கத்தினார், கதறினார். அலைசமின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்கள ஒரு நேர்மையான ஆள் கூட கிடையாதா? ஏண்டா இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றீங்க என்று திட்டினார். ஏன் ஆண்கள் இப்படி ஆணுக்கு ஆணன் போயிட்டா பெண்கள் என்ன ஆகுறது? சாகிறதா? அதான் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தை என்ன செய்தான் தெரியுமா? அந்த பூமியை அப்படியே தூக்கி தலைகீழாக அடிச்சான். அதுல
அந்த தீமை ஆணிடத்துல போறது ஒரு தீமை, அது முக்கியம். பெண்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு பெண்களுக்கு வாழ்க்கை கிடையாது. அதுதான் அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்திற்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனையை கொடுத்தான். அதனால இந்த வரதட்சணை என்பது இருக்கின்றது, இது சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது. இதற்கு அல்லாஹ்விடத்துல நாம பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா விடவே மாட்டான். அதனால ஒருபோதும் பெண்கள் இந்த அதாவது பிற மதத்திலிருந்து வந்த பிரமத கலாச்சாரமான பிற மதத்தில் இருக்கக்கூடிய இந்த அனாச்சாரமான இந்த காரியம் சமுதாயத்தில் இருந்து தொடைத்து எடுக்கப்பட வேண்டும். அது தொலைக்கப்பட வேண்டும், சுத்தமாக அது களை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான அளவுல கவனத்தை செலுத்தும். இல்லை என்றால் இந்த பாவத்திற்கு நாம் துணை போனவர்களாக ஆகும். இதுல இன்னொன்றை நான் சொல்றேன். இந்த பெண் வீட்டில் நகையை வாங்குறாங்களா, அடுத்தது பெண் வீட்டில் எப்படி விருந்து வைக்கலாம்? மார்க்கத்தில் கிடையாது. தௌஹீத் ஜமாத் மட்டும் தான் தமிழகத்தில் இதை ஓங்கி சொல்கின்றது, உரத்து சொல்கின்றது. அப்படி வைக்கிறது கூடாதுப்பா. இப்படி சொல்லும் போது ஆலிம் சாக்களை கேட்கிறான், தௌஹீத் ஜமாத்துல இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஜாக் போன்ற அமைப்புல உள்ள தலைவர்கள் உட்பட சொல்றாங்க, பெண் வீட்டில் விருந்து வைப்பதற்கு என்ன தடை? நான் ஏற்கனவே சொன்னேன். அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. அவங்களுடைய மேனியில வாசனை திரவியத்தினுடைய நிறம் பட்டிருக்கின்றது ஆடையில. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் திருமணம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்போது நீ யார திருமணம் முடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அன்சாரிகள்ல ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கவனிச்சுக்கிறனும், இந்த திருமணத்துல ரசூலுல்லாஹ்வே அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கல. இங்க நம்ம என்ன வச்சிருக்கோம், ஹஜ்ரத் வரணும், அவர் அல் ஃபாத்திஹா சொல்லணும், அல்லிஃப் பைனகுமா, அது தஞ்சை மாவட்டத்தில் அல்லி குத்துன பைனமா அப்படிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்ல இருந்து ஆதம் ஹவ்வாவுல இருந்து எடுத்து யார் வரைக்கும் வரும், ஹதீஜா ஆயிஷா வரைக்கும் வரும். இப்படி ஒரு துவா ஒண்ணு ஓதுறது இதெல்லாம் கிடையாது. இந்த ஹதீஸ்ல நாம என்ன பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ திருமணம் முடிச்சிருக்கியா, அவுலி முலபிஷாத், ஒரு ஆட்டையாவது அறுத்து நீ விருந்து கொடு என்று சொல்லுகின்றார்கள். யாருக்கு சொல்றாங்க? மாப்பிள்ளைக்கு சொல்றாங்க. பெண் வீட்டுல இப்படி விருந்து வைக்கலாமா? நீங்க பெண் வீட்டுல போய் இப்படி ஒரு 300-400 பேர்கள் விருந்து சாப்பிடுறீங்களே, அது மார்க்க அடிப்படையில் எப்படி கூடும்? அல்லாஹ்வுடைய தூதர் மாப்பிள்ளைய பார்த்துதான் விருந்து வைன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தடைக்கு அந்த உத்தரவிலேயே, அதாவது நீ மாப்பிள்ளைய பார்த்து கொடு என்று சொன்னால் பெண் வீட்டுல நீ விருந்து வைக்க கூடாதுங்கிறது அதுல அடங்கியிருக்குல்ல. அது எப்படி பெண் வீட்டுல போய் சாப்பிடலாம்? பெண் வீட்டுல போய் சாப்பிடாதீங்க. தௌஹீத் ஜமாத்தில் உள்ள நாங்கள் பெண் வீட்டுல போய் சாப்பிட மாட்டோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய வசனத்தை கிண்டல் பண்றது. எது? இப்படி பெண் வீட்டுல விருந்து வைக்கிறது இருக்குத, பெண் வீட்டுல வரதட்சணை வாங்குறது இருக்குத, அதற்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வையும் அவனுடைய வசனத்தையும் கிண்டல் பண்ணுவதுன்னு அப்படின்னு அர்த்தம். எப்படி? அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்றான், நம்ம அங்கிருந்து வாங்குறோம். அது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம் தானே. இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வகத் நஸல அலைக்கும் ஃபில் கிதாப், வேதத்தில் அல்லாஹ் தஆலா அருள் இருக்கின்றான், அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி, அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுறும் போது யுக்ஃபர் பிஹா, அந்த வசனங்கள் மறுக்கப்படும். எப்படி மறுக்கப்படுது? நீ பெண்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னா அங்கிருந்து வாங்குறான். அதாவது தலைகீழாக விளங்கலாம் பாருங்க. விளங்கல்ல, வேண்டுமென்று திட்டமிட்டு இப்படி நடக்கின்றான். இப்படி இது மாதிரியாக குர்ஆனுடைய வசனம் அங்கு மறுக்கப்படுகின்றது. பெரிய பெரிய தப்லீக்ல போகக்கூடிய ஆட்கள், பல ஹஜ்ஜி செய்த ஆட்கள், ஒரு ஹஜ்ஜி கிடையாது, பல ஹஜ்ஜி செய்த ஆட்கள், பெரிய ஆலிம்கள் இந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிறாங்க. இந்த கல்யாணத்துல பெண் வீட்டுல விருந்து வைக்கப்படுது, அந்த கல்யாணத்துல பெண் வீட்டுல இருந்து வரதட்சணை வாங்கப்படுது, அந்த கல்யாணத்துல போய் கலந்துக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய வசனங்களை நீங்கள் செவியுற்றால் அவை மறுக்கப்படும், அந்த வசனங்களை கிண்டலாக எடுத்துக் கொள்ளப்படும். அதான நான் வர்றேன், என்னுடைய மகன்
எனக்கு முன்னால இருந்து பீடி குடிக்கிறான். எப்பா பீடி குடிக்க கூடாதுப்பா, நீ பீடியை கீழே போடு அப்படின்னு சொன்னா சரிவாப்பா சரியாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இழுத்தானா என்ன அர்த்தம்? கிண்டல் பண்றதுதான அர்த்தம், தகப்பனை அவமதிக்கணுங்கிறதுதான அர்த்தம். அத மாதிரி அல்லாஹ் தஆலா நீ கொடு அப்படிங்கிறான். ஜமாத்துல போய் சேர்ந்து அங்க போய் வாங்கிட்டு வருது. வரதட்சணைக்கு வந்து உடமடங்குறாங்க. இல்ல அந்த ஆலிம் சாக்கள் கிளம்பி போறாங்க, ஹாஜியாரு கிளம்பி போறாரு, தலைவர் போறாரு, நாட்டாம போறாரு, ஆண்கள் போறாங்க, பெண்கள் போறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த வசனம் அங்க மறுக்கப்படுகின்றது, கிண்டலாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அவர்கள் வேறு செய்தியில ஈடுபடுகின்ற வரை அவர்களோடு நீங்கள் உட்காராதீர்கள். இன்னக்கும் இதம் மிசுலுகும், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்தால் அவர்களும் நீங்களும் சமம், பாவத்தில் சரியான பங்கு. அதனால வரதட்சணை நடக்கக்கூடிய அந்த கல்யாணத்துல போய் கலந்து கொள்ள கூடாது. பெண் வீட்டுல வாங்கப்படக்கூடிய அந்த விருந்துல போய் கலந்து கொள்ள கூடாது. கலந்தால் அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை புறக்கணிச்சது. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கி கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பதற்கு 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட், 2nd floor, மன்னடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த ரமலானில் சகோதரர் பிஜே அவர்கள் ஆற்றிய இஸ்லாம் கூறும் பொருளியல் தொடர் சொற்பொழிவு கிட்டத்தட்ட 27 மணி நேர நிகழ்ச்சி 3 டிவிடிகளில் விலை ரூபாய் 75 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 ஆகிவிடும். இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லூயனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல அலா லிசானி தாவூத வ ஈஸா இப்னு மரியம். தாவூத் என்ற ஒரு நபி, அதே போன்று ஈஸா இப்னு மரியம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஈசாவுடைய வாயினால் இஸ்ரவேலர்களுடைய சமுதாயத்தில் காபிரானவர்களை அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். என்ன எதனால அவங்க சபிக்கப்பட்டாங்க? கானு தாலிக பிமா அஸவ கானு யாத்ததூன், அவர்கள் வரம்பு மீறி செயல்பட்டார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்தார்கள், அதனால சபிக்கப்பட்டார்கள். கானு லா யதனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலு, அவர்கள் செய்த அந்த தீமையில இவர்கள் போய் பங்கெடுத்துக் கொண்டார்கள். அந்த தீமையில இவங்க கலக்காமல் இருந்தது கிடையாது. அதனால அவர்கள் இவ்வாறு அந்த நபிமார்களுடைய நாவினால் சபிக்கப்பட்டார்கள். லபேசமா கானு யஃபாலூன், அவர்கள் செய்தது மிகவும் கேடுகட்ட ஒரு காரியம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்ல. அப்ப இந்த மாதிரியான இந்த கல்யாணத்துல போய் வரதட்சணை வாங்கக்கூடிய இந்த விஷயத்துல போய் நாம கலந்து கொண்டோம் என்றால் இவ்வளவு பெரிய ஒரு பாவம். அல்லாஹ்வுடைய வசனத்தை கிண்டல் செய்தது, மறுத்தது என்ற இந்த பாவம் வந்துரும். அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, லபேசமா கானு யஃபாலூன், அவர்கள் செய்ததிலே இது கேடுகட்டது என்று. அப்படிப்பட்ட இந்த காரியத்தை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது. அதனால இந்த அனாச்சாரத்தை, இந்த தீமைய நாம களைந்தெறிய வேண்டும். இதுல கலந்து கொள்ளக்கூடாது. அதுல பாருங்க, தமிழ்நாடு முழுவதுமே என்ன நடக்குது தெரியுமா? தலப்பிரசவத்தை யார் பார்க்கணும்? மாப்பிள்ள தான் பார்க்கணும். யார் பார்க்கணும்? அஸ்கினு உன்ன மின் ஹைது சகந்தும் மின் உஜுதிக்கும். நீ அதாவது இது அல்லாஹ் தஆலா விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு தான் சொல்றான். அதுல அல்லாஹ் தஆலா இந்த வசனம், நீங்க அவர்கள் உங்களுடைய வசதிக்கு தக்க அந்த பெண்களுக்கு ஒரு வீட்டை அமர்த்தி கொடுங்க அல்லாஹ் சொல்றான். அதனுடைய தொடர்ச்சியில கொடுக்கணும். அன்பிக்கும் அலைஹின்ன ஹத்தா யலான ஹம்லஹுன்ன, அவர்கள் குழந்தையை பெற்றெடுக்கின்ற வரை அந்த பெண்ணுக்கு நீங்க தான் செலவு செய்யணும். புரியுதா? தாய்மார்கள் இந்த சட்டத்தை தெரியாம இருக்கிறாங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது இங்கிருந்து போன உடனே உங்களுடைய லக்கேஜ அங்க போர்ட்டர் இருப்பார், கூலி ஆளு, அவர்கிட்ட நீங்க கொடுக்குறீங்க. அவர் சுமந்து கொண்டு உங்களுடைய பெட்டியில கொண்டு தர்றார். என்ன செய்றீங்க?
அவர்கிட்ட நீங்க ஒன்னும் பெரிய அளவுல ரொம்ப அவர்கிட்ட பேரம்லாம் பேசுறது கிடையாது. எவ்வளவுப்பா? 30 ரூபாய் அப்படின்னு சொல்றான். அந்த 30 ரூபாய் நீங்க தூக்கி கையில கொடுத்துறீங்க. ஆண்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஒரு பெண்ணு 10 மாதமாக அவ இந்த கருவை சுமந்து குழந்தையை பெற்றெடுக்கிறா. அப்படி பெற்றெடுக்கும் போது ஆண்மகனாகிய நீதான அவளுக்கு கொடுக்கணும். அங்கிருந்து எப்படிடா நீ கேட்கிற? தலப்பிரசவத்தை எப்படிடா அந்த பெண்ணு பார்க்கணும்? இது அநியாயம் கிடையாதா? அல்லாஹ் தஆலா குழந்தையை பெறுகின்ற வரை நீங்கள் தான் செலவு செய்யணும் அப்படின்னு சொல்றான். அப்ப எப்படி நீங்க அந்த மாதிரி வாங்குறீங்க? இது கொடுமை கிடையாதா? இது அக்கிரமம் கிடையாதா? என்னங்க கொஞ்சம், அதாவது இப்படி ஒரு வீட்டுல ஒரு 7 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க. அந்த தாப்பன் இன்றைக்கு மருத்துவமனையில சராசரி 25,000 ரூபாய் வச்சா என்ன ஆகுது? லட்சக்கணக்கில் ஆகுது. இப்படி 7 பிள்ளைகளுக்கும் தலப்பிரசவம் பார்த்தா அவன் வீட்டை விட்டு போக மாட்டானா? வீட்டை விட்டு இன்றைக்கு போய்விடுகின்றான். சொத்தை விட்டு போய்விடுகின்றான். இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தை செய்யலாமா? ஓம் பிள்ளைகளப்பா, உன்னுடைய சந்ததியில அந்த சந்ததியை இந்த பெண்ணு சுமக்கிறாள. அவ தாய் வீட்டுல இருந்தா தாய் வீட்டுல நல்லா அரவணைச்சுக்கிடுவாங்க. மாமியா வீட்டுல என்ன துவைக்கக்கூடிய வண்ணாத்தி. அத போல இவர் தடிமாடு மாதிரி அங்கிருந்து வருவாரு, சோற வைக்க சொல்லுவாரு. அதுல கல்லு கிடைக்கும். உடனே கல்லு தட்டும் போது பல்லுல கல்லு தட்டும் உடனே சொல்லு பிறக்கும். என்னடி நீ அநியாயம் பண்ற? என்ன சாப்பாடு? ஒரே கல்லா தட்டு திட்டுவாரு. இப்படி திட்டு வாங்கிக்கொள்ளணும். நிறமாத கற்பிணியாக இருந்து இவனுக்கு இவன் தாம்பத்தியத்தில் சேர்ந்ததோட இன்பத்தை அனுபவிச்சதோட சரி, முடிஞ்சு போச்சு. வலது பக்கம் மாறி அந்த பெண்ணு சில கட்டங்கள்ல வலது பக்கத்திலேயே சாஞ்சி படுக்கணும், சில கட்டங்கள்ல இடது பக்கத்திலேயே சாஞ்சி படுக்கணும். 3 மாச காலம் எதுவுமே அவங்களுடைய வயிற்றுல வாயில தங்காது. இவன் பாட்டு நல்லா பிரியாணி வச்சு தின்னுகிட்டு இருப்பான். அவங்க வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பான். இவன் சாந்தியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப இப்படிப்பட்ட ஆளு நீதானப்பா கொடுக்கணும். இது துரோகம் இல்லையா இது? அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது? பிரசவமாகின்ற வரை செலவு, பிரசவமான பிறகும் அந்த தாய்க்கு நீதான் செலவு செய்யணும். இப்ப இன்னும் 60 நாளுக்கும் பார்த்து உன்ன உஜுரகண்ண பால் கொடுத்தால் பால் கொடுப்பதற்கு என்று அந்த பெண்ணுக்கு நீ உரிய ஊதியத்தை கொடு. இப்படி சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல எப்படிங்க பெண் வீட்டுல இருந்து வாங்கலாம்? இது மிகப்பெரிய ஒரு அனாச்சாரங்க, அக்கிரமம், அட்டுழியம். இது பிரமதத்தில் இருந்து புகுந்தது. அது முடிஞ்சு போச்சா? அதற்கடுத்து எவ்வளவு கொடுமை பாருங்க. பேர் வைக்கிறது 40வது நாளைக்கு படையை கிளப்பிட்டு வந்தாரா ஒரு 50 பேர் சாப்பிடுறது. பஸ்ல கிளம்பி வர்றாங்க, அந்த பேர் வைக்கிறாங்களாம். அந்த பேர்லயும் வைக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துல ஒரு பெரிய அளவு அந்த பெண் வீட்டுல இருந்து சாப்பாட வாங்கிக்கிறது, போய் சாப்பிடுறது. இது எப்படிப்பா? இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது. அவங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது பிற மதத்தில் இருந்து வந்தது. இந்த மாதிரியான இந்த காரியத்தை ஒரு முஸ்லீம் ஒருபோதுமே செய்யக்கூடாது. கொடுக்கிறதுல தான் அல்லாஹ் தஆலா பரக்கத்து வச்சிருக்கிறான். கொடுக்கிறதுல பரக்கத்து வச்சிருக்கிறான். இப்படி நாம இந்த நம்முடைய மார்க்கத்துல நுழைந்து விட்டு இந்த கலாச்சாரத்தை உடைச்சு எடுக்க வேண்டும். அதற்கு எடுத்து பாருங்க, அதாவது பூ புனித நீராட்டு விழா. இது என்ன தெரியுதா? இது சமாச்சாரம் எல்லாத்துக்குமே தெரியும். எங்க ஒரு பெண்ணு பருவம் அடைந்து விட்டால் அது என்ன மறைக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. வெளியில சொல்லலாமா? ஒவ்வொரு மாதம் தாய்மார்கள் வருத்தப்பட்டுக்கிறார்கள். ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு இந்த உபாதை இயற்கை தொந்தரவு இருக்கின்றது. ஒவ்வொரு மாசம் வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் எனக்கு வந்துருச்சு இப்படி போய் சொல்லுவீங்களா? இது வெட்கமா இல்லையா? அதுதானங்க. அது தடவை வந்திருக்குது. தடவை வந்ததுனால எங்க வீட்டுல பூ புனித நீராட்டு விழா டிஜிட்டல் போர்டு வச்சுக்கிறானுங்க. இது அசிங்கமா இல்ல? இது வெட்கக்கேடப்பா. இத போய் எப்படி சொல்றீங்க? என் வீட்டுல சாப்பிட வாங்க, சடங்கு சாப்பிடுறதுனா என்ன? அட ரத்தம் வந்துருச்சு, அதுக்கு நான் சத்தம் போட்டு விருந்து வைக்கிறேன். அதுதானே இது? வெட்கக்கேடு இல்லையா? மானம் இல்லையா? ரோசம் இல்லையா? சிந்திச்சு பாருங்க. எப்படிங்க சொல்லலாம்? ஒரு ஹயா, வெட்கம். இஸ்லாமிய மார்க்கமே பெண்களுக்கு வெட்கத்தை போதிச்சிருக்கு. வெட்கத்தை கக்கத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போய் ஒவ்வொரு வீடா இறங்கி என் மகளுக்கு அப்படின்னு சொல்றது அசிங்கமா இல்லையா? இது ஆண்கள் எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க?
அப்ப இது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது, இது பிரமத கலாச்சாரம், இஸ்லாத்துல கிடையாது. இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயத்தினுடைய காரணத்தினாலதான் பெண்களையே அழிக்கணும்னு நினைக்கிறான். கருவிலேயே அந்த பெண்களை உருத்தெரியாம சிதைத்து விட வேண்டும் என்று நினைக்கின்றான். கருவையே கபராக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். சாந்திக்கும் சமாதானத்திற்கும் உரிய கருப்பையே அந்த பெண்ணுடைய சமாதியாக ஆக்கிவிடுகின்றது. அப்படி செய்யலாமா? கிடையாது. இது அங்கிருந்து வந்த கலாச்சாரம், அனாச்சாரம். இதை நாம சுத்தமாக தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி. பார்த்துக்கணும். காசு பணம் இருக்குது என்று நாம செய்தோம் என்றால் இதற்கு மறுமையில இந்த காசுக்கு என்று பணத்திற்கு என்று ஒஃபீமா அன்ஃபக்தஹு, அவன் எப்படி செலவு செய்தான், ஒஃபீமா அக்தஸபஹு, அதை எப்படி சம்பாதிச்சான், மறுமையில வந்து கேள்வி இருக்குது. இதை சொல்லாம சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, இந்த மக்களிடத்துல புகுந்து விட்ட ஒரு கலாச்சாரம் என்னென்ன வந்து சேர்ந்திருக்கின்றது தெரியுமா? பிறந்த நாள், அந்த கலாச்சாரம் வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே, நல்ல மெழுகுவர்த்திகளை ஒன்று சேர்த்து வச்சுக்கிறான். சேர்த்து வச்சு பூன்னு ஊதுறானு. அதாவது நம்ம வழக்கத்துல வந்து விளக்கு அணைச்சா அது ஒரு பயமா இருக்குது, சகனம் கிடையாது. ஒரு நல்ல காரியத்தில் வந்தா ஒளி ஏத்துறதான் கண்டிருக்கும், ஒளிய அணைக்கும். அப்படி ஒரு கலாச்சாரத்தை இஸ்லாம் சொல்லல. குத்து விளக்கு ஏத்துறது அதெல்லாம் கிடையாது. ஒளி மாதிரி அது தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கைப்படி நம்ம கேட்கிறோம். என்னடா இது, ஒவ்வொன்றிலையும் வந்து குத்து விளக்கு ஏத்தி வைக்கிற, இங்க மட்டும் அணைக்கிறிய, உன் வாழ்க்கை இந்த மெழுகுவர்த்தி மாதிரி அணைஞ்சு போகணும்னு அர்த்தமா? என்னப்பா இது, எங்க உள்ளது இது, என்ன கலாச்சாரம் இது? இது நம்ம முஸ்லிம்கள்லயும் இது வந்துருச்சு. இங்க இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வர்றாங்க. என்னங்கடா, என் பையன் பிறந்த நாள். நான் கேட்கிறேன், இந்த பையன் திட்டம் போட்டு அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு செய்து உன்னை கண்டுபிடிச்சானாக்கும் அதுக்கு ஒரு விழா நடத்தலாம். இந்த எடிசன் இந்த பல்பை கண்டுபிடிச்சாரு, அதுக்கு சரி ஒரு தீர செயல் என்று சொல்லி அதை பாராட்டலாம். இவர் பிறந்தது வந்து இவர் திட்டமிட்டு பிறந்தாரா, இவருடைய விருப்பத்தில் இவருடைய சாதனையா? இது என்ன, கணவன் மனைவியும் சேர்ந்தாங்க, ஒரு குழந்தை பிறந்துச்சு, அது அந்த நாள் தான் திரும்ப வருதா? திங்கக்கிழமை பிறந்திருக்காரு, இந்த திங்கக்கிழமை தான் திரும்ப வரப்போகுதா? இது என்னப்பா இது பிறந்த நாள், அதே போல நினைவு நாள், இது இஸ்லாத்துல கிடையாது, இது வேஸ்ட். இந்த பிறந்த நாள்ல வந்து இவர் வாழ்த்து சொல்றார். இதற்கு ஆக வேண்டி எவ்வளவு செலவு அப்படிங்கிறீங்க? டிஜிட்டல் போர்டு, இந்த நாள் பிறந்த நாள் விழா காணும், இவர் வந்து என்னாலும் வாழ்க என்று அதற்கென்று ஒரு பெரிய செலவு, அதற்கென்று ஒரு விருந்து. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தாங்களே, அதற்கு சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்களா? அதெல்லாம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறாங்களா? இது இஸ்லாத்துல கிடையாது. அதே போல நினைவு நாளும் கிடையாது. அதான் இந்த மீலாது விழா. மீலாது விழா என்று ஒன்று வைக்கின்றார்களே, அது என்ன? அது பிரமதத்தில் இருந்து வந்த கலாச்சாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள், சனனமன் கபலக்கும், நீங்கள் உங்களுக்கு முன்னால் உண்டானவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே பின்பற்றுவீர்கள். ஷிபரன் பி ஷிபர், ஜானுக்கு ஜான், முளத்துக்கு முளம், வதிராம் பிதிரா, முளத்துக்கு முளம், ஹத்தா லவ் சலகு ஹுஜர லப்பின், அவர்கள் ஒரு உடும்பினுடைய புதரில் போய் நுழைந்தார்கள் என்றால் ல சலக்துமூஹு, நீங்களும் அதுல போய் நுழைஞ்சிருவீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குல்னா யா ரசூலல்லாஹ் அல் யஹூத வன் நஸாரா, நீங்கள் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை தான் நீங்கள் சொல்கின்றீர்களா என்று கேட்கின்ற பொழுது, கால ஃபமன் யா ஃபமன், வேற யாரை நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. பாருங்க, அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்ற மாதிரி இன்றைக்கு டை போடுறான், சட்டை போட்டு கோட்டு சூட் எல்லாம் போட்டு டை போட்டிருக்கிறான். இந்த யூரோப்பினுடைய கலாச்சாரம் இது. அங்க வந்து அதிகமான குளிர், அதனால இப்படி கழுத்து உட்பட நல்ல பூட்டி அங்க இருந்து வரணும். அதே சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய மனைவி, இவன் நல்ல ஆம்பளையா இருக்கக்கூடியவன், நல்ல டிரெஸ் எல்லாம் போட்டு வருவான். இவனை யாரும் ஒண்ணு ஏறிட்டு பார்க்க போறது கிடையாது. அவ வருவா, ஒரு பை ஒண்ணு தொங்கும்,
குறைத்தி போட்டிருப்பாள் அந்த பை ஒண்ணு போட்டு அதற்கடுத்து ஒரு கொஞ்சம் ஜட்டியை விட கொஞ்சம் தூரமான ஒரு டிரெஸ், ஹாய் ஹாய் அப்படின்னு அங்கிருந்து வர்றான் இந்த நாய், ஹாய் ஹாய். அப்ப அந்த கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்றுறாங்க. பாக்குறோம் இல்ல, பாருங்க, ஷேவ் பண்றது எல்லா முஸ்லிமா இருக்கக்கூடியவர்கள் வந்து தலையில தொப்பி போடுறது சுண்ணத்தே கிடையாது. தலையில தொப்பியை போட்டிருப்பான், ஆனா பிளேடு டோபாஸ் பிளேடு போட்டு ஒரு 10 தடவை நல்ல ஷேவ் பண்ணிட்டு அங்கிருந்து வலிச்சுட்டு வந்திருப்பான். பாக்குறமா இல்லையா? எல்லாமே அவனுடைய அந்த கலாச்சாரத்தை அப்படியே என்ன செய்யறது, பின்பற்றுறது. பெண்களை பாருங்க, லிப்ஸ்டிக் இந்த ஊர்ல இருக்குதா என்னன்னு தெரியல, அது பூரா அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு முன்னால கல்ச்சுரல் இன்வேஷன் தான் பண்ணான், கலாச்சார படையெடுப்பு. முதல்ல இந்த பெண்களுக்குள்ள இந்த அழகு சாதனங்கள், ஒப்பனை சாதனங்களை கொண்டு வந்துதான் நாட்டையே கைப்பற்றினான். வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் PJ அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1, செல் 9500168989. TNTJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள். சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNTJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் கானத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு CDயின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. 200 ஆண்டு காலம் ஆட்சி செய்துட்டு போயிட்டான். இந்த லிப்ஸ்டிக் இது இன்றைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, அதை போட்டு ஒரு இது மாதிரியான இந்த அலங்காரங்களை எல்லாம் போட்டு எல்லா வகையிலையும். இதை நான் எதற்கு சொல்லி காட்டுகின்றேன் என்றால், அந்த கலாச்சாரம் அப்படியே உள்ளே நுழைந்து விட்டது. அதுல உள்ளதுதான் இந்த பிறந்த நாள் கலாச்சாரங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மார்க்கத்தில் இன்றைக்கு பிறந்த நாள் மீலாது விழா என்று சொல்லி அதுல ஒரு நாள் அரசாங்கத்தில் விடுமுறை கூட. இஸ்லாம் இப்படி, அதாவது ஒரு நாள் விடுமுறை அப்படிங்கிறது இருக்க, அது அன்றாடம் அரசாங்கத்தில் போய், அலுவலகத்தில் போய், மாநகராட்சியில போய், அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் ஏதாவது சில பத்திரம் பதிவு செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும், அலுவலகத்தில் ஏதாவது ஒரு ரெக்கார்டு பதிவு செய்யணும், இதற்கெல்லாம் இடைஞ்சல். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர்ல மீலாதுங்கிற அடிப்படையில, பிறந்த நாளுங்கிற அடிப்படையில இந்த ஒரு காரியம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? கிறிஸ்துவ கலாச்சாரம், யூத கலாச்சாரம். அவர்கள் தான் இந்த பிறந்த நாள் இறந்த நாளை அனுசரிப்பார்கள். இது இஸ்லாத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவும் இங்கு நுழைந்து விட்டது. இஸ்லாத்துல இது மாதிரியான ஒரு கலாச்சாரம் கிடையாது. அதற்கடுத்து பார்க்கிறோம், ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல, ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போறது அது ஒரு வணக்கம். இப்போது நான் இன்றைக்கு லோகர் தொழ போறேன்னு வைங்க, ஒரு ஆளே அப்புறம் இஸ்லாம் அலைக்கும், நான் லோகர் தொழ போறேன், இஸ்லாம் அலைக்கும், நான் லோகர் தொழ போறேன் அப்படி சொல்லுவோமா? அசர் தொழுக வருது, ஒவ்வொரு ஆளையும் கூப்பிட்டு இஸ்லாம் அலைக்கும் கையை கொடுத்து நான் இன்றைக்கு அசர் தொழ போறேங்க அப்படின்னு சொன்னா லூசுன்னு நினைப்பான். அப்படிதானே? அத போல ரமதான் மாதத்துல நோன்பு பிடிக்கிறோம். அந்த நோன்பு பிடிக்கும் போது ஒவ்வொரு ஆளையும் பார்த்து இஸ்லாம் அலைக்கும், நான் நாளைக்கு நான் நோன்பு பிடிக்க போறேன் அப்படி சொன்னா எப்படி பைத்தியக்காரத்தனமோ அத மாதிரி இது. வணக்கத்தை ஏன் போய் விளம்பரப்படுத்துற? நான் ஹஜ்ஜி செய்ய போறேன் என்று சொல்லி அதோட ஒரு விருந்து ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க. இந்த விருந்து எங்கப்பா இருக்குது? பெரிய அளவுல
ஒரு ஹஜ்ஜி செய்வதற்கு ஒரு 75,000 ரூபாய் தேவை என்றால் அதை 1,50,000 லட்சமாக இன்றைக்கு ஆக்கி காட்டி இவன் இப்படி செய்யும் போது பக்கத்து வீட்டுக்காரன் நாம ஹஜ்ஜிக்கு போகும்போது நாம ஒரு இதே போன்று விருந்து போடணும் என்று நினைச்சு அந்த விருந்துக்காக வேண்டி செலவு செய்தால் அந்த பாவம் யாரை சாரும்? உன்னைத்தானே சாரும். இது இந்த மாதிரியான ஒரு பாவத்தை இப்படி செய்யலாமா? இப்படி வணக்கத்திற்காக வேண்டி விருந்து போடுவது, வணக்கத்தை விளம்பரமாக்குறது இருக்குதா? இந்த காரியத்தை செய்யலாமா? இதை செய்கின்றார்கள். அவன் இந்த ஹஜ்ஜிக்கு விருந்து போடுவது என்பது இருக்கின்றது, இதுவும் ஒரு அனாச்சார காரியம், இதுவும் ஒரு மோசமான, அதாவது ஒரு புதிதாக, அதாவது அவங்க தான் அந்த கோயிலுக்கு போகின்றோம், மாலை போடுகின்றோம் என்று சொல்லி ஏதாவது விருந்து வைப்பாங்க. அது மாதிரியான அடிப்படையில் இன்றைக்கு இது போன்ற ஒரு கலாச்சாரமும் இங்கே நுழைந்து விட்டது. இதுவும் இறக்குமதியான ஒரு கலாச்சாரம். இது மாதிரியான இந்த கலாச்சாரத்தையும் நாம செய்யக்கூடாது. அடுத்தது அம்மை நோய். அம்மை நோய் வந்துருச்சுன்னு வைங்க, இது உடல்ல உஷ்ணத்தினால வரக்கூடியது. இன்றைக்கு இதற்காக வேண்டி மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு காலத்துல மருந்து கண்டுபிடிக்கப்படாம இருந்துச்சு, இன்றைக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சு இது போன்ற அம்மை ஏற்பட்டு விட்டது என்றால் ஒன்றுமே இன்றைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இதுக்கு நம்ம தமிழ்ல இந்த மாதிரியான ஒரு பேரை வச்சு அம்மா பார்த்துட்டா, ஏன் அப்பம் பார்க்கலையோ, அம்மா பார்த்துட்டா என்று ஒன்று வச்சு, அதாவது அந்த ஏதோ ஒரு அம்மை இது மாதிரி அந்த தெய்வ அந்த சிலைகளுக்கு இப்படி சக்தி இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை வைத்து இதுக்கு மருந்தே போடுவது கிடையாது. இதுக்கு சிலைகள்கிட்ட போய் கோயில்ல போய் நாம வணங்கினால்தான் இந்த அம்மைக்கு தீர்வு, அல்லது தர்காவில் போய் நாம பரிகாரம் தேடினால்தான் இதற்கு தீர்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியில போயிடறாங்க. நோய இப்ராஹிம் இஸ்லாம் என்ன சொல்றாங்க? இதா மறித்து போவீன், நான் எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவன்தான் எனக்கு நோயை தீர்க்கின்றான், அவன்தான் நோயை நீக்கி வைக்கின்றான் என்று இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நமக்கு அழகான ஒரு கொள்கையை போதிச்சிருக்கிறாங்களே. இதை மீறிவிட்டு நாம இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். இந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு முஸ்லீமும் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு காரியம். அடுத்தது நாம இந்த மார்க்க விஷயத்தில் இன்றைக்கு, அதாவது இது நம்முடைய கொடுக்கல் வாங்கல், திருமண விஷயம், இது போன்ற அதே போல நோய் ஏற்படக்கூடிய இந்த விவகாரங்கள், இதுல இந்த மாதிரியான சில கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். இது போல வணக்கத்திலையும் சில அனாச்சாரங்களை நாம் பின்பற்றுகின்றோம். இஸ்லாம் சொல்லாத சில காரியங்களை நாம பின்பற்றுறோம். மௌலிது ஓதுகின்றோம். அதே போன்று தர்காக்கள் கட்டிய அந்த தர்காக்களுக்கு போய் தியாரத்து செய்கின்றோம். இந்த பக்கத்துல பிரான் மலைன்னு ஒண்ணு இருக்குதான். பிரான் மலை மலையில இருக்குதான். இங்கிருந்து ஆடுகளை கொண்டு போய் அறுத்து, அங்க அப்துல்லா பாய் யாரோட அடங்கியிருக்கார், அப்துல்லா பாய், அவருக்காக வேண்டி அவர் பெரிய ஒரு வலியுள்ளா என்று நினைத்து ஆடறுத்து இந்த ஒரு அந்த தர்காக்கள்ல போய் வணங்கக்கூடிய இந்த கலாச்சாரமும் இஸ்லாத்துல உள்ளது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக உத்தரவு போட்டாங்க. எங்கு இது மாதிரியான கபறுகள் தரைமட்டத்திற்கு மேல் எழுப்பப்பட்டிருக்கின்றனவோ அந்த கபறுகளை எல்லாம் உடைக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த இந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ் யூத கிறிஸ்தவ சமுதாயத்தை சபிப்பானாக. இத்தகது குபூர் அன்பியாயி மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை தர்காக்களாக ஆக்கி கொண்டார்கள், அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறாங்களே. அந்த காரியத்தை நாம செய்துகிட்டு இருக்கோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது போன்று நாம நிறைய, அதாவது கபறு கட்டுறது, தர்காக்கள் வளர்க்கிறது, தர்காக்களை பெரிய அளவுல கட்டி அதற்கென்று கந்தூரிகள் கொண்டாடுவது, அது போன்று யானையை கொண்டு கொடி எடுத்து ஊர்வலமாக சுத்துறது, சந்தன கூடு எடுக்கிறது, இதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட காரியங்கள். இந்த மாதிரியான காரியங்களை ஒருபோதும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் பிதஅத்து
அதாவது இஸ்லாத்தில் புதிதாக நுழைக்கப்பட்ட பிதஅத்தாகும். சில இடங்கள்ல ராத்திப்புகள் என்ற பெயரில் திக்ர்கள் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுவும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. இந்த மாதிரி இந்த பிதஅத்து போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு மறுமையில என்ன தண்டனை, அதை மட்டும் நாம் பார்த்துவிட்டு நிறைவு செய்து கொள்வோமாக. என்னுடைய உரைக்கு நான் கடைசி பகுதிக்கு வருகின்றேன். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நாம செய்ய வேண்டிய வணக்கங்கள் என்னென்ன இருக்கின்றனோ அத்தனையும் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மார்க்கத்தினுடைய அடிப்படையில என்னென்ன வணக்கங்கள் செய்யணுமோ அத்தனையுமே சொல்லிட்டாங்க. எதையும் அவங்க விடல, எதையும் அவங்க விட்டு வைக்கல. எப்படி திக்ரு செய்யணும், எப்படி படுக்கணும், படுக்கும் போது என்ன சொல்ல வேண்டும், எழுந்திருக்கும் போது என்ன சொல்ல வேண்டும், வீட்டை விட்டு வெளியேறும் போது என்ன சொல்ல வேண்டும், வீட்டு அதாவது நம்ம பயணத்துல புறப்படும் போது என்ன சொல்ல வேண்டும், பள்ளிக்குள்ள நுழையும் போது என்ன சொல்ல வேண்டும், வெளியேறும் போது என்ன சொல்ல வேண்டும், ஆடை அணியும் போது என்ன சொல்ல வேண்டும் என்று எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்துட்டாங்க. இதற்கு அடுத்து நாம நன்மைதான் என்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோமேயானால் அது பிதஅத்தாகும். எப்படி மேராஜ் இரவுல தொழுவுறது, மேராஜ் இரவுல தொழுவுறது, அதே போல ஷாபான் பிறை 15 அன்றைய இரவுல தொழுவுறது, அந்த பகல்ல நோன்பு பிடிக்கிறது, இப்படி இது மாதிரியான இந்த காரியங்கள்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் செய்தால் என்ன, நல்ல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நன்மையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்து விட்டார்கள். இன்றைக்கு அரசாங்கம் நமக்கு நோட் அடிச்சு தந்திருக்குது, 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று. அதுல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று போட்டு அதனுடைய கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கார். இப்போ நாம ஒரு 500 ரூபாய் நோட்டை சிவகாசியில போய் அடிக்கலாமா, 1000 ரூபாய் நோட்டை சிவகாசியில போய் அடிக்கலாமா? அந்த நோட்டை கொண்டு வந்து கொடுத்தா என்ன செய்வாங்க தெரியுமா, பேங்க்லயோ அல்லது கடைக்காரரோ உட்காருங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ்ல கொண்டு போய் விட்டுருவாங்க, நம்மள சிறையில கொண்டு போய் அடைச்சிருவாங்க. ஏன், நாமளா ஒரு நோட்டை அடிச்சிருக்கோம். அதை போன்று மார்க்கம் நமக்கு எப்படி அரசாங்க நோட்டு அடிச்சு தந்திருக்கின்றதோ அதை போன்று எல்லா வணக்கத்தையும் நமக்கு சொல்லி தந்துருச்சு. நீ சொல்லக்கூடிய தஸ்பீஹி, நீ தொழக்கூடிய தொழுகை, நீ வைக்க வேண்டிய நோன்பு எல்லாத்தையும் சொல்லிருச்சு. இப்படி சொன்ன பிறகு நாமளா எந்த ஒரு வணக்கத்தையும் செய்யக்கூடாது, நம்முடைய இஷ்டத்திற்கு. இத நல்ல நீங்க எது மார்க்கத்தில் சொல்லப்பட்டுச்சோ அதை செய்தா போதும். மேலதிகமாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆக நாம எதையுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி செய்தால் என்ன விளைவு, அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆனா ஃபரத்துக்கும் அலல் ஹவ், நான் மறுமையில, மறுமை என்றால் சூரியன்லாம் மிக அருகில நிறுத்தப்பட்டிருக்கும், ஒவ்வொரு ஆளும் வேர்வையில குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய பாவத்திற்கு தக்க. அப்படியே அதாவது கழுத்து அளவிற்கு வேர்வையே வழிஞ்சு நிற்கக்கூடிய அந்த வெள்ளத்துல மிதந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு அதிகமான தாகம் ஏற்பட்டிருக்கும். இந்த தாகத்திற்கு தண்ணீர் தருவதற்காக வேண்டிய ஒரு தடாகம், அந்த தடாகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல வந்து நிப்பாங்க. அப்படி நிற்கக்கூடிய அந்த கட்டத்தில் என்னுடைய உம்மத்தினர்கள் வருவார்கள் அந்த தடாகத்தை நோக்கி. அப்படி வரக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது சில வயல்கள்ல வந்து அத்துமீறி உள்ள நுழைஞ்சிரும மாடுகள், அதை எப்படி துரத்தி அடிப்பாங்களோ அதே போன்று என்னுடைய உம்மத்தினர்களில் ஒரு கூட்டம் துரத்தி அடிக்கப்படுவார்கள். அப்போது நான் கேட்பேன், ஏன் இவர்கள் துரத்தி அடிக்கப்படுகின்றார்கள் என்று கேட்கின்ற பொழுது அப்போது எனக்கு சொல்லப்படும், நபியே இன்னகலா தத்ரீமா ஹதது பாதக், நீங்க இறந்த பிறகு இவர்கள் புதிதாக இஸ்லாத்தில் என்ன கொண்டு வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பாங்குக்கு முந்தி ஸலவாத்தை கொண்டு வந்திருந்தாங்க சொல்லப்படும், மௌலிது ஓதுனாங்க, சத்தம் ஃபாத்தியா ஓதுனாங்க, ஜியாரத் செய்தாங்க. ஜியாரத்னா இன்றைக்கு தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜியாரத்து, அது இல்லாதது மார்க்கத்தில் நீங்க சொல்லாதது, இந்த காரியத்தை எல்லாம் இவர்கள் செய்தார்கள். அதனால இன்றைக்கு இவர்களுக்கு இந்த தடாகத்தில் தண்ணீர் வழங்கப்படாமல் தடுக்கப்படுகின்றார்கள். தடுக்கப்பட்டா நரகம்தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு பித்ஆத்தின் தலாலா, எல்லா பித்ஆத்தும் வழிகேடு, குல்லு தலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதனால நாம இது போன்ற இந்த பித்ஆத்தான காரியங்களை செய்தோம் என்றால், பித்ஆத்தான காரியம் என்றால் நல்ல விளங்கிக்கங்க,
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டாதது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறர் செய்தது பார்த்து அனுமதிக்காதது, இது போன்ற இந்த காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் பித்அத்தான இந்த காரியங்களை யார் செய்கின்றார்களோ அவர்கள் நரகத்திற்கு போய் சேர்வார்கள். புதிதாக இஸ்லாத்துல இது மாதிரி யார் யாரெல்லாம் மார்க்கத்தில் நுழைக்கிறாங்களோ அவர்கள் நரகத்திற்கு போய் சேர வேண்டும். அது மாதிரியான ஒரு பாவத்துல நாம போய் மாட்டிவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை காப்பானாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள் தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு. குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah